ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்ஹா வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஹீரோன்ட்ட கொடுத்துருப்பாங்க. உனக்கு இது ஆல்ரெடி தெரியுமா, ஏன்னா நீ ஷாக்கே ஆகலே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்போது உனக்கு இது பெரிய பிரச்சனையே தரலையான்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, உனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு வந்து காணாமல் போனாலோ இல்லை இந்த ஃபேமிலியோட நேம் எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாலோ அவனுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருதோ அப்படியே ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளாஸ்டெல்லாம் ஆகிட்டு இருக்கான். அவன் கண் முழிச்ச மாதிரியே தெரியலை. அப்படியே இன்ஹாவை தான் திரும்ப காட்டுறாங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு, நீ வந்துட்டு இதுக்கப்புறமும் உன்னை முட்டாள் ஆக்கிக்கிறாத, எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னோட பிளேஸில் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாளா, நம்ம ஃபேமிலிக்கு நடுவில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அது என்னோட சாய்ஸ் தான், நீங்கள் இல்லாத இடத்த நான் ஃபில் பண்ணணும், அப்புறம் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக கிடையாது. நான் வந்து ஹீஜு, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. அதை விட இவ பேசுறது கேட்டுதான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. உன்னோட வாய்ஸு கேட்ட எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம எங்கே இருக்கும்போது நீ வந்துட்டு என்னை உன்னின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்ப. எனக்கு உங்கள் அம்மாவை சுத்தமாக பிடிக்காது தான், ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு என்னை அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹீஜு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. இன்ஹாட்டிருந்து இந்த விஷயங்களை எதிர்பார்த்துருந்துருக்கவே மாட்டா. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறா. இது யார் உனக்கு சென்ட் பண்ணா அப்படின்னு. எனக்கு தெரியல, ஆனால் என்னோட அப்பாவோ உன்னோட அம்மாவோ அந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ண கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஹீரோ பையில கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே தான் யாரோ அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்குமெண்ட்டை ஹீரோ தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பான்னு தோணுது, பார்க்கலாம். அதே சமயம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக முழிப்பு தட்டுது. ஸோ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குற, சுற்றி நெருப்பு எரியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வேற படுத்திருக்காரு. இவர் அப்பாவா இல்லை யாருன்றது தெரியல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவரை பிடிச்சி வெளியே தூக்கிட்டு வரும்போது, நீ எதுக்குடா இங்கே வந்த, நீ ஃபஸ்ட் இங்கேருந்து போடா, அவன் உன்னை தேடி தாண்டா வரான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைமு மேலே அந்த கட்டையெல்லாம் எரிஞ்சு கீழே விழுகுதா. ஸோ ரெண்டு பேரும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோனையுமே எடுக்க மாட்டான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12க்கு மேலே ஆயிட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணிடலான்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை காணோம், அவர் என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ மணி நேரமாக காணோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இருக்கும்னு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க்கில் மாட்டியிருந்திருப்பாரு, சீக்கிரம் வந்துடுவாரு அப்படின்னு. ஐயோ, நீங்கள் ஏன் இந்த கேஸை எடுத்துக்க மாட்டுறீங்க, ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. மேடம், ஒரு பர்சன் வந்து மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஏதாவது ஒரு க்ரைம் நடந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் இப்போவே வந்து கேஸை ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. இருக்கு, அவருக்கு நிறைய மிரட்டலான கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு சில பேர் பாம்பெல்லாம் தூக்கி போட்டு போனாங்க அப்படின்னு. அப்படியா, சரி உங்கள் ஹஸ்பண்டோட நேமை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படி. ஹலோ, லைனில் இருக்கீங்களா, உங்களோட நேம் என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்டோட நேமை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறா. அப்படியே சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. இவ வந்து கேட்டிருந்திருப்பா, ஹீரோட உண்மையான பேர் என்ன, அவன் எப்படி இந்த ஃபேமிலியில் வந்து மாட்டினா அப்படி. எனக்குமே தெரில, அவனுக்கு 15 வயசு இருக்கும்போது தான் நான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்தேனே. எங்கள் 2 பேரோட வீடுமே பக்கம் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவனை சுத்தமாக பார்த்ததே கிடையாது. இவன் இங்கே பேய்க்கா இருக்கிறான் அப்படின்னா உண்மையான பேய்க்கை எதுக்காக அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க, என்ன காரணமாக இருக்கும், அவனுக்கு உண்மைக்குமே என்ன ஆகியிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஹா வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் ஹீரோவை அவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அவன் உண்மையான பையன் கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இன்ஹா வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக அந்த பேய்க்கோட ஃபேமிலிக்கு தான் வந்திருக்கா. இவங்களும் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க, ஏன் இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 112 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி காட்டுறா. உடனடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, ஹீரோ வந்துட்டு என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, அவன் இனிமேல் வீட்டுக்கு வரல, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஏம்மா நீ பேசுவியா, எப்படி நீ பேசுகிற அப்படி. இவ அதெல்லாம் கண்டுக்கறல. உங்கள் அப்பா இருக்காரு சேர்மன் பேய்க்கு,
அவர் எதுக்காக அவரோட பேரனை 15 வருஷமா இந்த உலகத்துக்கு காட்டாம இருந்தாரு? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்குமோ? அதனால தான் ஃபேக்கான ஒரு பையனை இதுதான் என்னோட பேரன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரோ அப்படின்ட்டு இவர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஏதோ ஃபேக்கா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா, நான் 3 வருஷமா பேய்க்கோட ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது வரைக்குமே அந்த உண்மை தெரியல. இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன் அந்த ஹீரோ வந்து உண்மையாவே உங்களோட பையன் கிடையாது அப்படின்னு. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. நீ என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ வந்து பேய்க்கோட ஒய்ஃபே கிடையாது. நீ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்க. ஆமாம், உண்மைதான். ஹீரோவும் அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்கான் அப்படின்னு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹனி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நானும் அவனும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. ஹீரோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் உங்க 2 பேர்த்துக்குமே. அதனால அவனை போயிட்டு கண்டுபிடிங்க, அவனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா உண்மைதான், அவன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான். அதுக்காக நாங்கள் சும்மாலாம் இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம், அவனை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. இவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, ஆமாம் இவன் எப்பயிலேருந்து பேசுனா, உனக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ இந்த பேய்க்கு அப்பாவுக்கு ஒருத்தர் பிஏவா இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹீரோக்கு அந்த த்ரெட்டன் கால்ஸ் எல்லாம் வருதுல்ல, அவனுக்கு அதை பற்றி எவ்வளவு தெரியும் அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிட்டானே அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவர் இழுக்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இவ கேட்குறா. அது ஒன்றும் இல்லைம்மா, உண்மையான பேய்க்கு வந்துட்டு சின்ன வயசுல ஏதோ கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால 2 கண்ணு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னா பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா அந்த கிட்னாப்பரோட கண்ணுமே அந்த மாதிரி தானே இருக்கும், ரெண்டுமே வேற வேற கலர்ல தானே இருக்கும். அப்போ அந்த கிட்னாப்பர் தான் உண்மையான பேய்க்கா அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லை, ஹீரோ 15 வயசுல தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தான். ரொம்பவே பயத்தோட தான் வந்தான். அவன் சிரிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்டு ஃபோன் கால் வருது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா. என்னாச்சு அவனுக்கு, என்னாச்சு அப்படின்னு. அவனுக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கோட் எல்லாமே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போய் ஒரு மாதிரியா இருக்கு. அதை பார்க்கும்போது என்னதாண்டா நடந்துச்சு சொல்லு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த வயசானவர் இருக்கார்ல, அவரோட பேர் வந்து ஜுவானு. அவரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வர மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தீயெல்லாம் பத்துற மாதிரி போன எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு. ஏன் நீ வந்து போலீஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நான் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் காணாமல் போன குழந்தைகளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். இவர் பார்த்தீங்கன்னா அவனை வெளியே பிடிச்சி தள்ளி கதவெல்லாம் அடைச்சிட்ருக்காரு. இவனுக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கார் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் பொண்ணை வந்து ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். நீ அந்த ஜுவானை கண்டுபிடிச்சதா ஒரு ரைட்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. இல்லை, அதில் எந்த ஒரு யூஸ்மே இல்லை, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவனோட காரை தாண்டி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் இந்த சைடு போகிறான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆயிடுது. ஸோ அதனால் இவனும் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டு வந்திருப்பான் போல். அந்த டைம் தான் அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீயெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ இவன் தான் கஷ்டப்பட்டு போய் 2 பேர்த்தையுமே காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்திருக்கு. அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. எனக்கு நிறைய விஷயங்களுக்கு பதில் தெரியவே இல்லை. ஹீரோ எதுக்காக அங்கே போனால், யார் அந்த தீயை வச்சாங்க, அண்ட் உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னு. அவனோட ஃபோனுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருந்தது அப்படின்ட்டு ஃபோனெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அந்த டைமில் டாக்டர் பார்த்திங்கன்னா வெளியே வராங்க. ஸோ அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக தான் போயிருக்கா, ஆனால் அவர் கண் முழிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவளும் பார்த்திங்கன்னா ஹீரோவோட அங்கே போயிட்டுருக்காளா. இதை எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்க்குறான். அவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. நான் சின்ன வயசில் ஹர்ட் ஆகும்போதும் பயப்படும் போதும் லோன்லியாக இருக்கும் போதும் நீ வந்துட்டு என்னை வாஷ் பண்ணி என்கிட்ட வருவ. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, அவளுக்குன்னு யாருமே கிடையாது, அதனால தான் அவளை அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்திருக்கும் போது தனியாக ஹீரோ வந்துட்டு அந்த காட்டுப்பகுதியில் ஓடி வந்துட்டு இருப்பான்.
நீ ஹீஜிட்ட சொல்லு, நான் இருக்கேன், கண்டிப்பாக நான் வருவேன், அவளை கவலைப்பட சொல்லாத அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த 406 இவ தான் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, சொல்லு நான் எப்படி உன்னை லவ் பண்ணாமல் இருக்கிறது, உன்னை எப்படி நான் வெறுக்கிறது நீயே சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. நீயுமே அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தான் இருந்திருக்க, பட் இருந்தாலும் நீ என்னை வந்து கன்சோல் பண்ணில. இது என்னோட டர்ன், இந்த டைம் நான் உன்னை வந்து பாதுகாப்பேன், நீ அதுக்கு சீக்கிரம் கண்மொழி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ஆங்கர் பண்ண தான் காட்டுறாங்க. இவளை மீட் பண்ணுறதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காப்புல. ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுமா, உனக்காக நான் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, எப்போ, எங்கே, ஏன், என்ன, எது நடந்துச்சுன்னு நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது ட்வின்ஸா அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த உண்மையான பேய்க்கை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கட் பண்ணி அந்த மீனோட தலையில் அந்த குடலெல்லாம் வச்சு ஏதோ மாதிரி தச்சுட்டு இருக்கான், கொஞ்சம் வியர்டா. அந்த டைம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, நான் உன்னை வந்துட்டு வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத, என்னால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியாது. நல்ல வேலை அந்த பேய்க்கு வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு. எது பேய்க்கா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். இதான் உனக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. எது லாஸ்ட் வார்னிங்கா, இவன் தான் எல்லா பிரச்சனையுமே இழுத்து விடுறான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கான், பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே வந்து போகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம் ஒரு கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த ஜுவான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேகு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு, இது ஓகேவா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு போட்டில் போயிட்டு அந்த பேகெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆமாம், அந்த கிழமை திரும்பவும் வந்திருக்காரா, அவர் கூட வந்து அந்த பையன் யார் அப்படின்னு. உன்னை நான் வெளியே வராதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ளே போ, இன்னைக்கு நைட்டு நீ வெளியவே வரக்கூடாது, சீக்கிரம் தூங்க அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே நல்ல ராத்திரி ஆயிடுது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்த பையனை அப்படியே தண்ணியில் பிடிச்சி முக்குன்னு முக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா கத்துறான், கதறான். ஹீரோவுமே திரும்பி பார்க்குறான். அந்த டைம் இந்த ஜுவான் பார்த்தீங்கன்னா ஹீரோட கண்ணை வந்து பொத்திடுறாரு. நான் உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, உள்ளே போ அப்படின்னு. இவனும் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்கார்றான். ஆனால் அந்த பையன் கத்துற சத்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கேட்டுட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நின்றுது, யாரோ வர மாதிரி தெரியுது. இவனுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்த்தா அந்த கிழவன் தான் வந்துட்டுருக்கான். சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுறாங்க, ஆனால் சில பேர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே பிறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எதுக்கு என்னோட ஃபேமிலியில் வந்து பிறக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் ஃபிஷ்ஷு, அடுத்து பூனை, அடுத்து எங்கே இருக்கிற குழந்தைங்க, அதே லிஸ்ட்டில் தான் இப்போ அவனுமே அந்த கருப்பு பையில் செத்து போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது, என்னோட பேரன் செத்து போன இடத்த ஃபில் பண்ணும்ல அப்படின்ட்டு ஹீரோவோட மேலே பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்ருக்கான். நான் எதுக்கு உனக்கு இந்த டைட்டிலை கொடுத்தேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறேன். இதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போட்டுறானுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் கண் முழிச்சு பார்க்குறான். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கெட்ட கனவாலாம் வந்திருக்கும் போல். தூங்க முடியாமல் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு வரும்போது தான் ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான், நான் ஓகே அப்படின்னு. ஸோ அதை பார்த்து இவனும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான், நான் ஓகே தான் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே வருதா. இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து ஓகேவா நீ கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீஜு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து கையை பிடிச்சிக்கிறான். நீ சொன்ன அந்த வார்த்தை என் காதில் கேட்டுச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்னு. ஆமாம் ஓகே தான், இப்போ ஓகே தான், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா வரான். அவன் கண் முழிச்சிட்டான், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான். நீ ஓகே தானே அப்படி? நான் ஓகே தான், இது எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான், ஸோ யாருக்கு எந்த விஷயங்களும் தெரியாது, நீ நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடு அப்படின்னு. சரி, என் கூட அந்த பர்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போய் குமுறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே இந்த ஜுவானை தான் காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடியெல்லாம் பட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இவன் கேட்குறான், ஃபர்ஸ்ட் சொல்றா உனக்கு இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அவர் என்ன தான் வளர்த்தாரு அப்படின்னு. எது வளர்த்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப பெரிய ஸ்டோரி, அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. சரி, இதில் ஹீஜு வந்து இன்வால்வ் ஆயிருக்காளா அப்படின்னு. அவள் தான் என்னோட ஒரே ஃபேமிலி, அப்புறம் கார்டியனு, அவளுக்கு எனக்கும் தப்பாலாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது.
ஸோ நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ அவளை ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட காம்ப்ளிகேட்டடான சீக்ரெட் வந்துட்டு சீக்கிரமாகவே வெளியே வரும். அந்த விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா பீப்புள் எல்லாருமே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் ஹீஜு தான் என்னோட ஒய்ஃப், என்னோட ஃபேமிலி அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அவளையுமே வந்துட்டு ரொம்ப தப்பு தப்பாக பேசுவாங்க. அவளும் இந்த விஷயத்தில் ஹர்ட் ஆகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவனுக்குமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான். இவனுக்கு தலையில், கழுத்தில், கையிலலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்ப தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனை பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இவனை நம்மக்கிட்ட இப்படி கேட்குறான் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் மட்டும்தான் கேட்குறேன். இவரை எப்படினாச்சும் நீ காப்பாத்து. ஏன்னா அந்த குழந்தைங்கள் காணாமல் போன விஷயத்தில் இவர் தான் முக்கியமான ஒரு விட்னஸ்ஸு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த கல்ப்ரேட்டு உயிரோட தான் இருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது, எல்லா விஷயங்களுமே பண்ணுறது அவன் தான் அப்படின்னு. என்ன சொல்கிற? அவன் செத்து போயிட்டான்னு நினச்சேன், ஆனால் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த பேய்க்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு. எங்கிட்ட நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனோட ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்துருப்பாப்போ. நீ எங்கே இருக்க, ஏன் நீ வீட்டுக்கு வரல, இனிமே நீ வேலை செஞ்சுட்ருக்க, டைம் என்னாச்சுன்னு தெரியுமா, நீ சீக்கிரம் வா அப்படி இப்படின்னு. இதையும் தாண்டி ஒரு வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ஆயிடுச்சா, நீ இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, எவ்வளோ லேட் ஆனாலும் நீ வீட்டுக்கு வந்துடுவே அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்துட்டுருக்காங்க. நான் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் கிட்ட வந்து கேட்குறான், என்னோட கார்டியன் வெளியே தான் இருக்காங்களா அப்படின்னு. இல்லையே, வெளியே யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ இவ எங்கே போனா அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோட ரூமில் எதையோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. என்னத்தை தேடுறா அப்படின்றது தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறான், மெசேஜ் பண்ணுறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றா. பயங்கரமாக தேடிட்டே இருக்கா. என்னத்தை தேடுறா அப்படின்னா, அந்த 406 இருக்கும்போது ஒரு ஃபோனில் பேசியிருந்திருப்பாள்ல, அந்த ஃபோனை தான் தேடுறா போல. ஒரு வழியை தேடி எடுத்துட்டா. அதே சமயம் இந்த பேய்க்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவனோட அலப்பறை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து, என் பொண்டாட்டிக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால நானே என் கையால் சமைச்சு அவளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு உயிரோடு இருக்கிற ஒரு நண்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு வச்சிருது. பயத்தில் அவன் பார்த்தீங்கன்னா உதறி விட எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாரு ஹனி, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதா. அப்போ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னோட பையனால் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க முடியலை, அதனால தான் ஒரு முக்கியமான கெஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹாப்பில் தான் வந்துட்டுருக்கு. அட வாமா என் மருமகளே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. சரி உள்ளே போய்ட்டு இந்த ஃபோனை கொடுத்து எல்லாம் உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கிட்டு இருக்கான். வேகமாக வந்து அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போக பார்க்கும்போது இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, எதுக்கு நீ இப்போ வந்த, உன்னோட நிலைமை தான் சரியில்லைல்ல அப்படின்னு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. ஸோ கையில் வந்துட்டு அந்த கவர் வச்சுருப்பாள், அதை வாங்கி பார்த்தா உள்ளே அந்த ஃபோன் இருக்குது. வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அப்படி இழுத்துட்டு போகிறானா. இவ பார்த்தீங்கன்னா கையை உதறி விட்டு சொல்லிகிட்டு இருக்கா, ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. நீ உண்மையான பேய்க்கு இல்லை அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும், யார் உண்மையான பேய்க்கு அப்படின்றதுமே எனக்கு தெரியும். நீ என்னை விட மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்க. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவனோட நான் வந்து டீம் அப்பா சேர்ந்து உன்னை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணி ரொம்பவே வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே அவன் உனக்கு என்ன பண்ணுவானே எனக்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஹீஜு ஒரு நிமிஷம் அமைதியா இரு, நீ அமைதியா இரு. இந்த டைம் நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னை இதை மட்டும் பண்ண விடு அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும், இதுக்கப்புறம் நீ ஹர்ட் ஆகக்கூடாது, உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன், நீ வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. நீ என் சைடு இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது, ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம், உனக்கு எப்போ வேணால் ஹர்ட் ஆகலாம், இருந்தாலும் நான் வந்துட்டு உன்னை என் சைடு வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் உன்னை விட்டு போக முடியலை, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்னால தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீ இல்லைன்னா சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாது ஹீஜோ அப்படின்னு.
இவளுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் ஹிஜு, நான் உண்மையான அந்த பேய்க்கு இல்ல அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்ததும், "நீ ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆகலைல்ல? உனக்கு அதில பிரச்சனை இல்லைல்ல?" அப்படி. இவ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, "நான் வந்துட்டு பேசுவேன். நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துமே, உனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தானே நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அப்புறம் நான் மட்டும் இப்படி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. உண்மையான நீ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனால் என்னை மன்னிச்சிரு. நான் அதை லேட்டாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பேய்க்கோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அந்த பேய்க்கோட அம்மா பார்த்தீங்கன்னா பிஏட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் தெரியுமா, இவன் இங்கே வரப்போறா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. ஆமாம், ஹீரோ பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியும் இல்லை ஆன்டி மாதிரியும் இல்லையே அப்படின்னு. அட நல்லா பாருமா, என்ன மாதிரி பெரிய கண்ணெல்லாம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு. அப்படியா? அப்போ ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பான்ல, உங்ககிட்ட அந்த ஆல்பம்லாம் இருக்கா, கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாப்புல, நீங்கள் ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்குமே வரல, ஏன் வரல அப்படின்னு. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த பேய்க்கு வேற, கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்த பேய்க்கு வேற, 2 பேருமே டிஃப்ரெண்ட்டான பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது வெட்டிங்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பேய்க்கு இவன் தான். ஆனால் அதுக்கப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்களோட பையன் அப்படின்னு ஏதோ சொல்ல வரால. அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ கண்ணை காட்டுது அந்த அம்மா, ஸ்டாப் பண்ணியா அப்படின்னு. ஏன் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் தான் வந்திருக்கும் போல். அதை கொண்டு வந்து அந்த பிஏ கொடுக்கும்போது, அட நான் ஆர்டர் பண்ண அந்த சீ ஃபுட்டு தான் வந்துருச்சு அப்படின்ட்டு இவர் ஓப்பன் பண்ணி பார்த்து, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கு வந்துட்டு மீனோட தலை அப்புறம் அந்த குடலெல்லாம் சேர்த்து தச்சிருப்பான்ல அதுதான் இருக்குது. அதை பார்த்து அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டுருக்கு. ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். இதை பார்த்த உடனே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனை சேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கான். இந்த அம்மாவும் பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு யூட்டர்னில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் ஆகி போகிறான்னா, அப்போ இந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போகிறான். இந்த அம்மாவும் நோட் பண்ணுது, ஒரு மாதிரி பதட்டமாக வேறு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா விடலையே, ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கு. இந்த சைடாக அந்த ஆங்கர் பண்ண தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா உட்காந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்டு மெசேஜ் வருது. இவனா வந்துட்டானா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் போகிறான். அவள் கத்திக்கிட்டே ஓடி வராளா, அவன் சொல்கிறான் பார்த்து வாமா அப்படின்னு. ஆனால் கத்திக்கிட்டே வந்ததில் கவனம் இல்லை போல். அப்படியே பார்த்தீங்கன்னா தவறி அவன் மேலேயே விழுந்துடுறா. அப்போ தான் நோட் பண்ணுறா, ஆமாம் இது என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு. அது லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. யோ இதான் லைட்டாக அடிபட்டிருக்கு வாயா அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ என்கிட்ட சீக்ரெட்டெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படி. இப்போதைக்கு அந்த பர்சன் யார் என்ன அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் நம்மளோட மேலிடத்துக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ப்ரெஷரெல்லாம் போட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப போகிறாளா. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் நான் கேட்கணும்னு நினச்ச கொஷினை கேட்கறதுக்காக தான் அப்படின்ட்டு அவள் திமுறா பதில் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டா போல். ஸோ அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்கா. நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு. நான் தூங்குற வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எனக்கு கண்ணை 3 நாளே கெட்ட கெட்ட கனவாக தான் வருது அந்த ஃபயரை பற்றி, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு. ஸோ இவளுக்கு புரியுது இவன் வந்துட்டு நம்ம பக்கத்தில் தூங்கணும்னு எதிர்பார்க்குறான் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. ஆமாம் நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற விஷயங்களை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. என்னோடய ஃபோன் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் எடுத்து கொடுக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். இவன் எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்றது இவனோட ஃபோன்லேயே பார்க்குறதுக்கு. இது எப்போ பண்ண அப்படின்னு. அதுவா அந்த மலையிலேருந்து கீழே விழுந்தில்ல, ஸோ அப்பையிலேருந்தே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ண. இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா, இங்கே பாரு ஃப்யூச்சரில் இதே மாதிரி நான் காணாமல் போனாலோ உன்னால் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் நீ வந்துட்டு என்னை தேடாத, எனக்காக நீ வெயிட் பண்ண அப்படின்னு. இவ இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாளா.
நான் எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன். ஸோ நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு. ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காளா? பயப்படாத, எனக்கு அவன் யார் அப்படின்ற விஷயங்கள் இப்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் எல்லா விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு. அவனுக்கு என்ன விஷயங்கள் தேவைன்னு உனக்கு தெரியுமா? அவனோட பிளேஸ்க்கு அவன் ரிட்டன் வரணும்னு நினைக்கிறான், அவனோட பேர் அவனுக்கு வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. எனக்கும் தெரியும். ஆனால் நான் ஒரு விஷயங்களை கிளியர் பண்ணணும். இந்த பேரை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நான் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் கூட ஒரு லைஃப்பை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு. சரி தூங்கு, நீ நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. 2 பேரும் தூங்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். இவ ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காளா? அப்படியே நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறான். அந்த டைம் அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்டு ஃபோன் கால் வருது. அந்த ஜுவான் வந்து கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு, நான் அவனை காப்பாற்றாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை வந்துட்டு கொலை பண்ணிட்டானான்றது தெரில. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டு கொண்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் எல்லா வேலைகளையுமே நீனே பார்த்துரு அப்படின்னு. ஸோ இவர் வந்துட்டு அந்த பேக்கை தூக்கி அந்த ட்ரக்கில் வைக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பையன் இன்னுமே சாகலை, அப்படியே இருமிட்டு இருக்கான். இவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை வந்துட்டு நான் கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அவனோட மனநலமைப்படி அவன் ஆல்ரெடி செத்துட்டான். எல்லா விஷயங்களுமே அவனுக்கு மறந்து போச்சு. சரி, இவன் யாருன்றதுனே தெரியாமல் இவனை நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் போக போக அவனுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துடுச்சு போல அப்படி. ஓ, என்ன நீங்கள் கூப்பிட்டு வந்து உங்கள் பையன் மாதிரி வச்சு வளர்த்தீங்களே அது மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு உண்மையான பையன் கிடையாது போல், எடுத்து தான் வளர்த்துருந்துருப்பாரு போல். அந்த லூசு பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், அந்த சேர்மன் பேய்க்கு எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ரிவேல் பண்ணுறேன், அவன் பண்ண அந்த குற்றங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த கிழமை வந்து பேய்க்கோட தாத்தா போல். ஸோ இதுக்கப்புறமா அந்த பேய்க்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி வந்திருக்குமே, அது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிது. ஸோ இந்த அம்மாவும் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிழவனோட ஃபோட்டோவாக தான் சுற்றி சுற்றி இருக்குது. இந்த அம்மாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது யார் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை தூக்கி போகிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க பயந்தே போயிடுறாங்க. பார்த்தா அந்த பேய்க்கு தான் வந்து நிற்கிறான். இந்த அம்மாவும் பார்க்குது. அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதே தெரியும். இதுக்கப்புறம் அந்த ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த கண்ணாடிக்காருக்கு வந்துட்டு நியூஸ் வந்திருக்கும் போல், ஹீரோ அந்த மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு. அவருக்கு என்னதான் ஆச்சு, சரி வாங்க நம்ம போய் மீட் பண்ணலாம், அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னே நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு. அதான் இவனுக்கு தெரியுமே அப்படின்னு அந்த பேய்கிட்ட சொல்லும்போது, எனக்கு தெரியாதுன்றான். டே நடிக்காதடா, உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவள் சாரி எல்லாம் கேட்குறா, என்னை மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறான், நம்ம காலேஜ் படிக்கும்போதே எனக்கு தெரியும் நீ பேசுவ அப்படின்னு. அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவள் காலேஜ் படிக்கும்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்திருக்கும் போல். அந்த பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு இவள் பாட்டெல்லாம் பாடி சமாதானப்படுத்தியிருப்பா போல். அந்த விஷயங்களை அந்த நன் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க போல். ஸோ அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பேசுகிறா அப்படின்ட்டு. ஆனால் இவ ஏன் மறைக்கிறா, எதுக்கு நம்ம கேட்டுட்டு, அவளே வந்து நம்மக்கிட்ட சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து விட்டுருந்துருப்பான் போல். அப்புறம் ஹீரோவும் நானும் அப்படின்னு ஏதோ சொல்ல வரால, நீ ஒன்றும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, ஹீரோ வந்துட்டு உன்னை மறைச்சி வைக்கணும் அப்படின்றது கிடையாது, அவன் உன்னை பாதுகாக்கிறான் அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்துட்டு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, என்னோட ஒய்ஃப் தான் என்னோட வீக்னஸ்ஸு, அதனால தான் அவளை நான் வெளியே கூப்பிட்டு வரல அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசனுமே சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ புரியல அந்த ரீசன், இப்போ தான் அவளுக்கு அந்த ரீசன் எல்லாமே புரியுது. இவள் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவளை வந்து ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கக்கூடிய ரூமுக்கு தான் வந்தான். அவன் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆல்ரெடி கிளம்பிட்டீங்க போல அப்படின்ட்டு இவன் டையெல்லாம் மாட்ட ட்ரை பண்ணுறானா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. நீயுமே அந்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டில்ல, டீம் மெம்பர்ஸ் கூட ரொம்பவே ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீயுமே ரொம்ப சேஃபாக இரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அந்த டைம் அந்த கண்ணாடிட்டிருந்து ஃபோன் கால் வருது. பாஸ், நான் வந்து உங்களை மீட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. எது வந்துக்கிட்டு இருக்கியா, எங்கே அப்படின்னு, ஆன் த வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ பார்த்தா டக்குன்னு கதவு வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹீரோயின் வேற உள்ளே இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கதவை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டுருக்கான். என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்ட்டு. அது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி, நான் ப்ரிப்பேர் பண்ணோம்,
இங்கேருந்து நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இவரை பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் உள்ளே வரோன்றாரு. இல்லை இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் விஷயங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் சரின்ட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்க்கணும், நான் வரேன் அப்படின்ட்டு அந்த கதை ஓப்பன் பண்ண போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா விடவே மாட்றான். ஸோ ஒரு மாதிரி அப்படியே கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான், நீ கண்டிப்பாக என் கூட ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்ட்டு. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிஏவை மட்டும் கூப்பிட்றான், நீ மட்டும் உள்ளவா அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை மட்டும் கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒன்றும் கிடையாது, இந்த சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்கா. ஏன்னா ஹீரோ பேச வந்துட்டு அதை சைன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்ல. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ ரொம்ப நர்வஸாக இருக்க போல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே வா அப்படின்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவன் ஸ்பீச் கொடுக்க இவன் அதை டிரான்ஸ்லேட் பண்ண எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து ரொம்ப க்யூட்டாகவே ஸ்மைல் பண்ணுறான். இது வந்து அந்த சென்டரில் இருப்பாங்கள்ல அந்த ஹெட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோனோட அப்பா இருக்கார்ல அவரும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாரு. என்னோட பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அவன் தான் என்னோட மருமையன் அப்படின்ற மாதிரிலாம் வாயை திறந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. டே என்னடா ரொம்ப பிஸியாக இருக்கியா? ஆமாண்டா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜில் குழந்தைகள் காணாமல் போன விஷயங்களை தாண்டா தேடுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஓ அதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு. ஆமாண்டா, ஆனால் அந்த ட்வின்ஸ் இருக்கானுங்கள்ல. எது ட்வின்ஸா? ஆமாண்டா, அதில் ஒரு ட்வின்ஸ் வந்துட்டு உயிரோடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆர்ஃபன். ஸோ அதனால தான் எந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கல, அதனால தான் அவனை பற்றி எந்த விஷயமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த ஜுவாங் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, நீ இந்த மாதிரி அந்த மவுண்டெயினில் போய் பாரு, அவங்கள நீ பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன், அந்த நாள் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த பிஏவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காரில் வந்துட்டு உட்கார சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து உங்களை ஆஃபீஸில் விட சொன்னார், நீங்கள் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு பேசுனீங்க அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு காரில் ஏறி உட்கார அப்படியே 2 பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயினுக்கு வந்துடுறாங்க. யாருமே கிடையாது, ஆனால் நிறைய மேடா இருக்கு. இதெல்லாம் ஹீரோ பார்க்குறான், ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயம் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். இந்த ஜுவான் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸை வந்து அந்த ட்ரக்கில் தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதை நம்ம ஹீரோவுமே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த கிழவன் தான் ஆர்ஃபனேஜில் இருக்கிற அந்த பசங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணி இந்த பேக்கில் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருப்பார் போல். இவர் இந்த மவுண்டெயினில் வந்து இந்த மாதிரி புதைச்சி வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் உண்மையாகவே அதான் நடந்துச்சான்னு. அந்த நேரம் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான். நான் வந்துட்டு அந்த காணாமல் போன குழந்தைங்களோட ஃபேமிலி டிஎன்ஏ டேட்டா பேஸை வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது வந்துட்டு அக்சஸ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ட்வின்னோட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, அதை நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்குறான், ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அந்த சைடு ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது, ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவன் எடுக்க மாட்டுறான். அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, அவளை பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்திருக்கான். அந்த காரோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸு தெரியுது, அது வேறு யாரும் கிடையாது, அந்த பிஏ தான். ஸோ இவன் தான் அந்த ட்வின் போல், இவ்வளோ விஷயங்களையும் பண்ணது இவன் தான் போல். இவன் ஏன் இப்படி மயக்கமாக கிடக்கா அப்படின்னா அவன் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பான்ல, அதில் வந்துட்டு மயக்க மருந்து கலந்துருக்கும் போல், அதை குடிச்சிட்டு தான் அவன் மயக்கமாகி கிடக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறான். அந்த பேர் பார்த்தீங்கன்னா பார்க் 2Jன்னு இருக்குது. அந்த பேயோட பேர் தான் பார்க் 2J. ஆனால் அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட நேம், அதாவது ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா மின்ஸ் யங். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப், அன்அவைலபிள் அந்த மாதிரிலாம் வருது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பிஏ வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிருந்திருப்பான். அவன் தான் அந்த ட்வின் பிரதரும் கூட. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு இருக்கான், எந்திரி வேலைக்கு லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு. அச்சோ டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாளா.
இன்னைக்கு சண்டே தான் ஒன்றும் பதறாத அப்படின்னு. ஏன்டா ஏன்டா காலையிலேயே விளாட்ற அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா பிக்னிக் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கப்புள்ஸுமே இதை நார்மலாக பண்ணும்போது நமக்கு மட்டும் ஏன் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கால, அவளுக்கு வந்துட்டு அந்த ட்ரீமில் வருது போல். இந்த அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் அந்த பேய்க்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசில் தங்கியிருப்பான்ல, அந்த பிளேஸுக்கு தான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இருக்கான்ல, அவன் வந்துட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பான் போல். இந்த மாதிரி ஹீஜுவை நான் கடத்தி வச்சுட்டேன், வா நம்ம ஹீரோ வச்சுட்டு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்க்குறான். இவன் எங்கே போனான், யாரையுமே காணுமே அப்படின்னு. இவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. ஓ நீ தான் அந்த மாஸ்டரா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். இவன் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுனான் அப்படின்றத காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்க வரும்போது தான் அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணியிருப்பான். அந்த நம்பரை பார்த்தோன்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் வந்து பாம்பெல்லாம் போட்டிருப்பான்ல, ஸோ அந்த கேமராவில் பார்த்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நீ என்னை சேர்த்துக்க மாட்டுற, நானும் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணும், இதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. எங்கே இவன் நம்மளோட பிளானை வந்து கெடுத்து விட்ருவானோ அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா அந்த கண்ணாடிக்காரர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு ஒரு நோட் ஒன்று எழுதி உள்ளே கொண்டு போய் சீக்ரெட்டாக கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இவனுக்குமே அது என்ன அப்படின்றது தெரியல. அந்த கண்ணாடிக்காரர் நோட் எழுதியிருப்பார்ல, அதுக்கு கீழேயுமே அந்த அச்சு பதிஞ்சிருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பென்சிலை மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் வந்துட்டு ஜுவான் ஃபிஷிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவன் நேராக அந்த இடத்துக்கே வந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜுவான் வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே பேய்க்குமே வந்துடுறான். என்னப்பா எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது, ஏன் டிவியில் என்னோட மூஞ்சி பார்த்துட்டியா, அதான் பயமா, அவன்கிட்ட சொல்லிட்டியா எல்லா விஷயங்களுமே, நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, ஹீரோ எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. உன்னை கொல்லணும்னு நினச்சது உன்னோட தாத்தாவும் உன்னோட பேரண்ட்ஸும் தான். நீ ஏன் தப்பான பர்சன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிற அப்படின்னு. எது அவன் மேலே தப்பு இல்லையா? அவன் என்னோட இடத்துல இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா, அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானா. ஸோ இவருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. உன்னை உன் தாத்தா கொலை பண்ண சொன்னான்ல, அப்போவே நான் உன்னை கொலை பண்ணியிருந்துருக்கணும், உன்னை உயிரோடு விட்டது என்னோட தப்பு தான் அப்படி. இப்போ நீ அதை ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அவனை என் கையால் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் எடுத்து அவர் மண்டையிலே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பேயும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இந்த பேய்க்கோட மண்டையில் இவன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்துருப்பான் போல், பயங்கரமாக பிளட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ நீ தான் உண்மையான பேய்க்கா அப்படின்னு. ஓ நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா, அதான் ஹீஜு வச்சு என்ன இங்கே வர சொன்னியா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஹீரோக்குமே நீ கால் பண்ணிட்டியா, நம்ம 3 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்றா பேசலாமா அப்படின்னு. பேசலாண்டா, நீ வந்துட்டு வெயிட் பண்ணு, நான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் அடிக்க போகிறானா. இவன் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கிட்டு பயங்கரமாக அடி வெளுத்தெடுத்துடுறான். இதுக்கப்புறமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே முக்கி எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு மூச்சே விட முடியல. இவன் பார்த்தீங்கன்னா சைக்கோதனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு இருக்கா. அடப்பாவி என்னடா இது, நீ ஹீரோ கூட ஒன்றா ஒர்க் பண்ணுறியா, பரவாயில்லையே, அப்பவா இன்னும் நம்ம நிறைய ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறான், மிதிக்கிறான், அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுத்துட்டு இருக்க. இந்த பயவுலைக்கு அப்படி என்ன ஆனந்தம் தான் தெரியலை, முழுசாக சைக்கோவாகவே மாறிட்டான் போல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா அந்த கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுருந்துருப்பான், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு. அதனால தான் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே காணோம். அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இவன் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த பக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்போ இவர் அந்த பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருந்துருப்பார்ல, அப்போ அந்த சின்ன பையன் திரும்பி பார்த்துருப்பான். ஆனால் அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது, ஏன்னா மாஸ்க் போட்டுருந்துருப்பான். இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த விஷயங்களை நினைக்கும் போது. ஹீஜு நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்தா அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது, ஏன்னா இவன் தாத்தாக்காரன் வந்துட்டு பேக்கில் தானே கொலை பண்ணி வைப்பான். அதே மாதிரி இவனு ஹீஜு வச்சிட்டானோ அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ தான் இருக்கான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே கண்ணை முழிடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறான். ஹீஜு எங்க, அவளை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
அவன் அவன் இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாரி சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, யாரோ கார் எடுக்கிற மாரி சத்தம் கேட்குது. ஸோ திரும்பி பார்த்தா அந்த லூசு பையன் கார பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீஜு, ஹீஜு அப்படின்னு கத்திக்கிட்டு. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனுக்கு கேட்குது. இவளும் என்னடா சத்தம் அப்படின்னு கண்ண முழிச்சு பார்த்தா, அவ கார்ல இருக்கா. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேய்க்கு உட்காந்துருக்கான். ஹீரோவும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கார் எடுத்துட்டு முன்னாடி போறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காரை ஸ்டாப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னா. என்ன முன்னி கண்ணு முழிச்சிட்டியா, என்னால் நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகி அவனோட தலையை பிடிச்சி இழுக்க கார் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் போய் மோதி ஸ்டாப் ஆயிடுது. உடனே இவன் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஓடி வரான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்ட்டு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜஸ்ட் மிஸ் 2 பேரும் இந்த சைடு விழுந்துடுறாங்க. இல்லைனா ஏற்றி இருந்திருப்பான். ஸோ அப்படியே பின்னாடி போய் அவன் சொருகிக்கிறானா. ஹீரோக்கு ரொம்ப வெறியாயிடுது. வெறுன்னு போய் அவனை பார்த்தீங்கன்னா கார்லேருந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்போதான் பார்க்குறான் அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. அப்போ நீந்தான் அதெல்லாம் பண்ணுறியா? நீ பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க, ரிச்சா வாழ்கிற போலையே. நீ பேசாமல் இந்த இடத்துலையே மீன் பிடிச்சிட்டு உன் வாழ்க்கையை நடத்தியிருக்கணும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிட்டு இருக்கான். இப்போ என்னடா உன்னோட பிளேஸு உன்னோட நேம் அதானே உனக்கு வேணும், திரும்ப எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியா, எல்லாத்தையுமே என்கிட்ட தந்துருவியா? அப்போ நான் ஹீஜுவே என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவள் இப்போ என் ஒய்ஃபாக தானே இருக்கா, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுது ஹீஜுவை கேட்டோன்னே. ஸோ மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பஞ்சை கொடுத்துட்டு இருக்கானா. அவன் பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்துடுறான். ஸோ 2 பேத்துக்கு ஒரு மாதிரி சண்டை வந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கத்தியை வச்சு குத்துற மாதிரி போகும்போது கரெக்டாக பிஏ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் மேலேயே பார்த்தீங்கன்னா அவன் விழுந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி எந்திரிக்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான். ஏன்னா அவன் வச்சிருந்த கத்தி பார்த்தீங்கன்னா பியோட வயிற்றுல இறங்கிருச்சு. போங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பிளட் வர இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப டச்சிங்காக இருக்குப்பா இதெல்லாம் பார்க்கும்போது. சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவனை போக விடாத, அவனை போயிட்டு பூடி அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா, உனக்கு பிளட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இன்டென்ஷனலாக தான் உன் கூட இருந்தேன். ஏன்னா நான் நம்பினேன் நீ வந்துட்டு உண்மையான பேய்க்கு என் அண்ணாவை கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் உன் சைடு இருந்து எல்லா விஷயங்களுமே பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அதாவது அந்த ஃபோனில் 2 பேரும் கான்வர்சேஷன்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கேட்டு தான் இருந்திருப்பான் போல். அப்போ ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, ஹீஜுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தரேன், ஆனால் நீ ப்ராமிஸ் பண்ணு இதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நீ காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயங்களை கேட்டு பிஏ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, அந்த மலையிலிருந்து இவளை தள்ளி விட்டதுமே நான் தான். ஏன்னா இவங்க வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு வெயில் அடிக்குதுன்னு அவன் கையால் வந்து கவர் பண்ணியிருந்திருப்பான்ல. இந்த விஷயங்களை அந்த பிஏ பார்த்துருப்பான் போல். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு கோவம் வந்திருக்கும். ஏன்னா என்னோட பிரதரை நீ தானே கொலை பண்ண, எனக்கு பிடிச்சவனை கொலை பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சு, அதே மாதிரி இவ்வளோ நான் கொலை பண்ணுவேன், அப்போ உனக்கு அதே வழி வரும்ல அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெறியாயிட்டு இருக்கு. ஸோ கத்திட்டு இருக்கா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ஹீரோ இந்த விஷயங்களை பண்ண கிடையாது, எல்லாமே அந்த பேய்க்கு தான் பண்ணான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். என்ன நடக்குது, நீ ஏன் உண்மையான பேய்க்கா இல்லாமல் போன, நீ தான் உண்மையான பேய்க்கு அப்படின்னு, உனக்காக நான் எவ்வளோ மோசமான விஷயங்களை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண. ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவனுக்கு பிளட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டுருக்கு. வாயிலேருந்தெல்லாம் நிறைய பிளட் வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாகவே போயிடுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அவனோட கையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த பிஏவோட பிளட்டாக தானே இருக்குது. அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ வந்து ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பான்ல, அப்போவே இந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனி ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்போலேருந்தே 2 பேத்துக்கும் ஒரு நல்ல பழக்கம் தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் பிரசிடென்டல் ஆஃபீஸில் இவனுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக ஒர்க் அடிச்சிருக்கு. இவனுக்கு கீழே ஒரு டீம் வந்து இருந்திருக்கும். அந்த டீமில் நம்ம ஹீரோ தான் அவனை ஜாயின் பண்ணியிருந்திருப்பான் போல். பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்செல்லாம் சொல்லியிருந்திருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை உண்மைக்குமே ரொம்ப நம்பி இருந்திருப்பான். ஒரு தம்பி மாதிரி தான் அவனோட சைடு வச்சுருந்துருப்பான். ஆனால் அவன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான் அப்படின்றத அவன் நினச்சி கூட பார்க்கல. அந்த விஷயம் தான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
அதை நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. உன்னை கிட்னாப் பண்ணாங்கல்ல, அப்போ உன்னோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே நான் அவனை தான் ட்ராக் பண்ண சொன்னேன். அவனை அந்த அளவுக்கு நான் நம்பினேன். நானே ஒன்று அவனோட கையில் மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. இல்லை, அது உன்னோட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இவ ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இல்லை, அந்த பேய்க்கு சொன்ன மாதிரி நான் இதே இடத்துல இருந்திருக்கணும், இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு இங்கே இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் புரியுது ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆறுதல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த பேய்க்கை தான் காட்டுறாங்க. இவனுக்கு தான் தலையில் அடிபட்டிருக்குமே. ஸோ ஏதோ ஒரு லிக்யூடை பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்கான். பயங்கரமாக எரியுது போல், ஒரு மாதிரி கத்துறான், சிரிக்கிறான். எல்லாருமே எதுக்கு என்ன தேடி வராங்கன்னு தான் தெரில. எல்லாருமே சாகணும்னு ஆசைப்படுறாங்க போல அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அந்த பேய்க்கோட அம்மா வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம்ல, அந்த சீனை தான் காட்டுறேன். இந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னி ஒரு 3-4 நாளில் டெத் ஆனிவர்சரி வரப்போகுது இல்லை. இவன் போன வருஷம் செத்து போனான்ல, அப்போது நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே இவன் மூஞ்சியை தான் காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது அவன் என்னை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தான் தெரியுமா. அந்த ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா, அவனை என் கையாலேயே கொலை பண்ணியிருந்துருக்கணும், எல்லா விஷயங்களையுமே நான் தான் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும்னு நினச்சேன். அம்மா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அழுகுதா. நீ அழுகிறியா, என் மேலே பாவப்பட்டு நீ அழுகிறியா அப்படின்னு. இல்லை, என்ன அந்த கிழவன் ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டான். நான் அவன்கிட்ட போய் சொன்னேன் நீ செத்து போயிட்ட அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவன் நான் தான் அவனை கொலை பண்ணேன்னு சொன்னான், என்னை ட்ரிக் பண்ணிட்டான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறான். என்ன லூசுத்தனமாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, நீங்கள் எல்லாருமே தானே நான் சாகணும்னு ஆசைப்பட்டீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்களை தேடி வரலன்னு. ஏன்னா நான் வந்தேன் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்னை கொலை பண்ணிடுவீங்கன்னு தான் நான் வரல. நீயுமே என்னை அந்த ரூம்குள்ளே லாக் பண்ணி கொலை பண்ண தானே ட்ரை பண்ண அப்படின்னு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா அழுகுது. இல்லை இல்லை அப்படின்னு. என்ன இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் திரும்பவும் உன்னை இழக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் நிற்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் உள்ளே வராங்க. அது இந்த அம்மாவோட ஆட்களா இல்லை அந்த ஹஸ்பண்டோட ஆட்களான்னு தெரில. ஸோ இவனுக்கு கரண்ட் ஷாக்லாம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிங்கிட்டு இழுத்துருது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் ஆகி கீழே விழுந்துருது. இவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் லாக் பண்ணுறானுங்க. ஆனால் இவன் தான் பயங்கரமாக சண்டை போடுவானே. ஸோ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஒருத்தவனை லாக் பண்ணிடுறான். நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா நான் இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எஸ் ஆகிடுறான். வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நீ அவனை கண்டுபிடிச்சிட்டியா இல்லை அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கானா. ஏன் அவனை இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுற, அவனே ஒரு நரகத்துலேருந்து இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்ட்டு. எது நரகத்துலேருந்து அவன் வந்திருக்கானா, அவன் இப்போ இங்கே வந்தது நமக்கு தான் நரக வேதனை கொடுத்துட்டு இருக்கான் அப்படி. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கு. நீ எப்பப்பா சொர்க்கத்தில் இருந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. எனக்கு உன்னை பற்றி தெரில, ஆனால் நான் உன் கூட இருந்த ஒரு நிமிஷமும் கூட நிம்மதியாக இருந்ததே கிடையாது. இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவனை இப்போ நம்ம கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியும். இந்த உலகத்துக்கு முன்னாடி பெருமையாக போய் இவன் தான் என்னோட பையன் சொல்ல முடியுமா. அவன் நம்மனால உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர். அவன் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. உங்கள் அப்பேங்காரன் உயிரோடு இருக்கும்போது நீ வந்துட்டு உருப்படியாக எந்த ஒரு விஷயமுமே பண்ண கிடையவே கிடையாது. உன் கண்ணு முன்னாடியே உன் பையன் சொல்லி வேற ஒருத்தவனை வந்துட்டு உன் பையனாக வளர்த்தான். ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியலையே. இப்போ அவன் செத்து போயிட்டான். அப்படி இருந்துமே உன்னால எதுவுமே பண்ண முடியலையே. நீ வேஸ்ட்டு தான். இந்த குடும்பமே பிரசிடென்டல் ஆகணும் அப்படின்னு எவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் சொந்த லைஃப்பை பார்க்க தோத்துட்டீங்கல்ல அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் நினச்சி அப்படியே வெளியே வரும்போது அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதாவது ஹீரோ, அப்புறம் அந்த பேய்க்கோட அம்மா அப்பா, அந்த தாத்தா எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கிளாஸ் எல்லாம் விட்டு எரிஞ்சு மறுநாள் போல் நியூஸில் காட்டுறாங்க. அந்த ஆங்கர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மிரட்டினா அந்த பர்சனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட வீடு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த நியூஸை பார்த்து அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிஏ பையன் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு. அதில் ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, ஹீரோ ஓகேவா அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி கால் பண்ணேன், அவர் ரொம்ப டல்லாக தான் பேசினார். அவர் எப்படி ஓகேவா இருப்பார், அவர் அவனை மட்டும்தானே நம்பி கூட வச்சுருந்தாரு, ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருப்பாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க மொத்தம் 2 கல்ப்ரேட் இருந்திருக்காங்க. 2வது கல்ப்ரேட்டோட வீடு அதை இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயங்களை இந்த அம்மா பார்க்கும்போது அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு தெரியும்ல நம்ம பையன்தான் அது அப்படின்னு. ஸோ
ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் காலை எடுக்கிற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வர ஃபோன் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டிடெக்டிவ் வந்து பேசிகிட்டு இருக்கு. நாங்கள் அந்த பார்க்கோட சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். அவன் பேக்டோர் ஹேக்கிங் மட்டும்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்புறம் என்னையவே ஹேக் பண்ணி என்னோட லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணது அப்படின்னு தெரில. மேபி அவனோட பார்ட்னராக தான் இருக்கும். அந்த கோடை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் என்கிரிப்ட் ஆகிருக்கு. அது எப்போ நாங்கள் சரி பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு. அப்போது ஒரே ஒரு வழின்னா அந்த பார்க்குக்கிட்ட போய் இந்த விஷயங்களை டைரெக்டாக கேட்குறது. அவன் இப்போது எப்படி இருக்கான், ஓகேவா அப்படின்னு. இல்லை, அவன் வாயவே திறக்க மாட்டான். ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வேணால் போய் பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம். நம்ம ஈவினிங் வந்துட்டு அடுத்த பாட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான் நான் அந்த பார்க்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னால் நம்பவே முடியல நீ இந்த விஷயங்களை பண்ணியிருப்ப அப்படின்னு. ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ ஃபுல்லாமே அந்த கல்பரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. அதை நினச்சி நீ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்க. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு தானே நினச்சிட்டு இருக்க. ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறீல அப்படின்னு. ஆனால் நீ வந்து ஹீஜுவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க. அது அது தப்பு தானே, ஏன் அதை பண்ண அப்படின்னு. அதை பற்றி நீ பேசாத. அதை பேசுகிற ரைட்ஸ் கூட உனக்கு கிடையாது. ஏன்னா நீ பெய்கோட பேரில் ரொம்ப ஹாப்பியாக தானே வாழ்ந்துட்டு இருக்க, ரொம்ப ரிச்சாக அப்படி. இந்த உலகத்துக்கு எல்லா உண்மைகளுமே நான் சொல்லுவேன். யார் யார் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்புக்கு தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆவாங்க. அதனால நீ அந்த கல்பரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படி. இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? அந்த பேய்க்கோட ஃபேமிலி எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி. அவங்களோட சீக்ரெட்டை நீ வெளியே கொண்டு வருவ. இதை நான் நம்பணும், உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் முட்டாள் ஆகணுமா அப்படி. இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அப்புறம் எதுக்காக நீ என்னை காப்பாற்றினியா? ஒரு நாள் கூட உனக்கு ஃபீல் ஆனது கிடையாது நம்ம வெறுக்கிற அந்த பர்சன் ஹீரோவாக இருக்காது, அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான், ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போகிறானா. அப்போ இவன் வந்து கேட்குறான், ஒரு நாள் கூட உங்களுக்கு என் மேலே டவுட் வரலையா? நான் இன்டென்ஷனலாக தான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ற டவுட் வரலையா அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோடய லைஃப்பில் நான் யாரையுமே நம்பினது கிடையாது. ஆனால் உன்னை நான் நம்பினேன். எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாமல் நான் உன்னை நம்பினேன் அப்படின்ட்டு. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இது ரொம்ப லேட் தான், இருந்தாலும் சொல்கிறேன், நீ என்ன இப்போது நம்புறியா அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் அந்த மவுண்டெயினுக்கு ஹீரோ போயிருந்துருப்பானே, நிறைய மேடெல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த விஷயங்களை போலீஸ் பார்த்திங்கன்னா தோண்டி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு கூட, அப்புறம் ஷூ, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து எவிடன்ஸ் 1, 2 அப்படின்னு வரிசையாக அடுக்கி வச்சுட்ருக்கானுங்க. இந்த சைடை அந்த ஆங்கர் பண்ண தான் காட்டுறாங்க. அவகிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மேலோட்டமாக சொல்லியிருப்பான் போல். என்ன சொல்கிற, ஹீரோ ரொம்பவே கஷ்டத்துலலாம் இருப்பான். அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸே பண்ண மாட்டான். ஸோ நீ வந்துட்டு அவனை எப்படியாவது பார்த்துக்க அப்படின்ட்டு கையெல்லாம் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே பாரு, ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸை யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டான். உங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னா இது வந்து க்ரீன் லைட்டு தான் அப்படின்னு. எது க்ரீன் லைட்டா? அட ஆமாப்பா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேளு, அவனோட ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு. எது நான் ஃப்ரெண்டாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவன்கிட்டருந்தே ஃபோன் கால் வருது. நான் தான் சொன்னேன்ல நீங்கள் 2 பேரும் கனெக்டடாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு இவன் வார்டில் அவனை சொல்லிகிட்டு இருக்கா. அந்த டைம் இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணுறான். எது கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான், நான் வந்து காரை ஓட்டுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த எலும்பு கூட வச்சு யார் இறந்து போனாங்க அப்படின்ற விஷயங்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு இது யாரோடதான் இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு. இவன்கிட்ட ஏன் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுமே அந்த ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பான். இறந்து போன எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் இவனை கூப்பிட்டு வந்து இந்த விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸை வச்சு இவனாக இருப்பான் அவனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்பவே பாவம் எமோஷ்னல் ஆகுறான். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கான். இதை இந்த ஆங்கர் பொண்ணுமே பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது.
ஸோ ஒரு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, இதை குடிங்க ஓகே ஆயிடுவீங்க அப்படி. இவன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானா, அட இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலை வந்து நீ தான் கொடுக்குற. அது மட்டும் இல்லை, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீ தான் ரொம்ப சார்மிங்கான ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு ஏதாவது ஒரு பெயின் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீ சீக்கிரமாகவே போக்க வச்சிட்ற அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம இன்ஹாவை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கா, என்னடி சொல்கிற, உண்மையான பேய்க்கு வந்து உயிரோட தான் இருக்கானா, அவன் தான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறானா அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது இன்ஹா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவங்க தம்பி உயிரோடு இருக்கும்போது அவன் ஏதோ அழுதுட்டு இருந்திருப்பான் போல். அப்போ அந்த பேய்க்கு தான் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான் போல். இன்ஹா வந்தோன்னா அவன் பார்த்தீங்கன்னா தெரிச்சு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் அன்னைக்கு பார்த்தது அந்த உண்மையான பேய்க்கு தான் அப்படின்னு. ஆமாம், நீ உண்மையான பேய்க்கு தான் அன்னைக்கு பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அவன் மட்டும் அன்னைக்கு வராமல் இருந்திருந்தான் அப்படின்னா அந்த கார் ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போ அது ஆக்சிடெண்ட் கிடையாதா? அட உனக்கு இன்னுமா புரியல? இந்த பேய்க்கோட ஃபேமிலி மறைக்கிற சீக்ரெட்டே அந்த பேய்க்கு தான். அவனோட ஃபேஸை நம்ம தம்பி பார்த்துருக்கான். ஸோ அதனால தான் அவனை சாகடிக்கிறதுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அந்த டைம் யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஹீரோன் போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. ஸோ இவள் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காளா. நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே மாட்டியா அப்படின்னு கத்திட்டே வந்துட்டு இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஹா உட்காந்துருக்கா. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப. ஹீஜுவை ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து போக வச்சுட்டு அவளோட பிளேஸை நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. சரி ஹீஜு, நம்ம அப்புறமாட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகும்போது, ஏய் என்னடி பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் என்னடி கல்பரேட்டை பிடிக்கிறேன்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவர் எப்படி பிரசிடென்ட் ஆவார், நீ எப்படி அவளோட மருமகள் ஆவ அப்படின்னு. இவ எதுவுமே சொல்ல சைலண்டாக இருக்காளா. ஒன்னெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்காரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும்டி, எல்லாமே என்னோட தப்பு தான். இல்லை, எல்லாமே இவளோட தப்பு. இவ தான் கல்யாணம் அன்னைக்குன்னு ஓடி போனா, எல்லாமே இவளோட தப்பு தான் அப்படின்னு இன்ஹாவை சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா, நானும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை லவ் பண்ணதை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். லவ்வா கிடையாது, எல்லாமே ஒரு சுயநலம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சிங்கள. இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை திரும்ப லவ் பண்ணுவீங்க, என் மேலே கேரிங்காக இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சது அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னோட நலத்துக்காகத்தானே நான் பண்ணேன். போதும் போதும் நிறுத்துங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணிட்டு எனக்கு பண்ணேன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கத்தி விட்டுறா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா திடீர்ட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இன்ஹா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறா கொஞ்சம் காமாக. அப்புறம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை யார் சென்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. இவளும் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். கதை ஓப்பன் பண்ணி வந்தா உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் கேண்டில்ஸாக ஏற்றி இருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஹீஜு ஹீஜு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானா. அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பான்ல அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு ரொம்ப அழகாகவே ரெடியாகி வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ இவனும் பார்க்குறான் என்னடா நடக்குதுன்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை தள்ளி விடுறான். அவன் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் போய் உட்காந்துட்டு இருக்கான். இது நம்ம மேரேஜோட கான்ட்ராக்ட். இதை நீ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் பையன் வந்துட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. 2வது விஷயம், நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்களை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லணும். 3வது என் கூட ரொம்ப கேரிங்காக இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ மீறின அப்படி உனக்கு பெனாலிட்டியாக 2 மில்லியன் அமௌண்ட் வந்து எனக்கு பே பண்ணணும் அப்படின்ட்டு. அவன் பார்க்குறான் என்ன இது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியுமே நீயும் இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை தானே கொண்டு வந்து கொடுத்த. எனக்கு அது அப்போ புரியல, ஆனால் இப்போ தான் புரியுது நீ ஏன் அந்த மாதிரி விஷயங்களை எழுதுன அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீ தானே இன்ஹாக்கு சென்ட் பண்ண அப்படின்னு. அவன் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே வர கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒய்ஃபாக தானே இருந்திருக்கேன்ட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். இல்லைன்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடா இல்லைன்னு சொல்கிறேன்னு. ஃபஸ்ட்டு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறா. அப்படியே இந்த சீன் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது.
இதுக்கப்புறமா அந்த பார்க்கை தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி 4 பேர்த்தோட எலும்பு கூட வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், 3 பேர்த்த வந்து கண்டுபிடிச்சாச்சு யார் அப்படின்னு, ஒரே ஒரு பர்சனை மட்டும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை, ஸோ நீ பார்த்து சொல்லு அது உன்னோட ட்வின்ல ஒரு ஆளா அப்படின்ட்டு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸாக அப்படியே திருப்பிட்டே இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ இருக்குது, அதில் வந்து ஹையூன் அப்படின்ற மாதிரி நேம் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான், அந்த ஷூ மட்டும்தான் இருக்கு. அண்ணா நீ எங்கே போன, என்னை விட்டு எங்கே போன அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டே இருந்திருப்பான். அவனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, உண்மைக்குமே செத்து போயிட்டானா இல்லை அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து ஓடி போயிட்டானா அப்படின்றது தெரியல. பட் இவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் வரான். நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்ச உடனே எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கேயாவது போயிடலாமா, அப்படியே மறைஞ்சு போயிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் தான் யோசித்தேன். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இப்போ அந்த மாதிரி கிடையாது, மீத இருக்கிற லைஃப்பை எனக்கு பிடிச்ச பர்சனோட வாழணுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே அவனோட கையை பார்த்தா அவன் வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பான் போல். நீ திரும்பவும் இந்த விஷயங்களை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா கையெடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கிறான். உங்கள் அண்ணன் இறந்து போனது ரொம்பவே கஷ்டம்தான், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான். ஆனால் இந்த விஷயங்கள் இப்படி முடியும் நான் நினச்சி கூட பார்க்கல, எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இனி இது முடியலை, நம்ம 2 பேரும் அவனை வந்துட்டு கேட்ச் பண்ணலாம், இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது, நீங்கள் அந்த உண்மையான பேய்க்கு இல்லை அப்படின்னு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஒரு வழியாக ஒத்துக்கிட்டானே அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த போலீஸோட டீம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பார்க் என்ன பண்ணியிருப்பான்னா பேய்க்கு எங்கெல்லாம் போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ராக்கிங் டிவைஸை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருப்பான் போல். ஸோ மொத்தம் 3 செட் பண்ணியிருக்கான், அதில் 2 வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்குது, 1 மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாங்க, உண்மையான கல்ப்ரட் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, யார் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், எதுக்காக நீங்கள் அந்த கார் ஆக்சிடெண்ட்டை வந்து கவர் பண்ணீங்க, அப்படி என்ன அந்த சேர்மனோட அக்ரிமெண்ட் போட்டிங்க அப்படி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. கொட்டுற மலையில் இவர் வந்து கன்னை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பார்ல, அது வந்துட்டு இந்த கிழவன் தான் போல், கிழவனை தான் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு. நான் வந்துட்டு அந்த ஆளை ட்ராக் பண்ணி ஃபிலிப்பைன்ஸ் வரைக்கும் போய் அவங்கிட்ட எல்லா விஷயங்களுமே கன்ஃபர்ஸ் வாங்கிட்டேன், நீ தானே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்ட்டு. பாரா நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தரோவா செக் பண்ணியிருக்க அப்படின்னு. இந்த விஷயமும் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நீ வந்துட்டு 10 பில்லியன்ஸ் அமௌண்ட்டுக்கு மேலே என்னோட பிரசிடென்டல் கேம்பெயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, இப்போ நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா அந்த காசு எல்லாமே உனக்கு லாஸ் தானே. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கடுப்பில் நின்றுட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி உன் பையனை இழந்துட்ட, இப்போ இந்த காசையும் இழக்க போறியே என்ன, ஆனால் இந்த இழப்புலையுமே ஒரு சின்ன விஷயத்த நான் பெட்டராக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு. எதை பற்றி பேசுகிற, நீ எதை பேசுகிற அப்படின்னு. அது ஆஃப்டர் லைஃப் ரோட்டில் என்னோட பேரனும் உன்னோட பையனும் ஒன்றா போனா எப்படி இருக்கும் அப்படி. இவனுக்கு ஒன்றும் புரியல, எனக்குமே புரியல. இவன் ஒரு வேளை இந்த மாதிரி சொல்கிறானோ, நான் உன்னோட பையனை வந்து கொலை பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக நீ என்னோட பேரனை கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல வரானா என்னன்றது தெரில. அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஹா கேட்டுட்ருக்கா, சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு. இவர் எப்படி வாயை திறந்து சொல்ல முடியும், ரொம்ப அமைதியாக தான் இருக்கார். அதுக்கப்புறமா அந்த பேய்க்கோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அந்த கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா டெத் ஆனிவர்சரி எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினு இன்ஹா அப்புறம் அந்த ஆள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுருக்காரு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்திருப்பா போல், இந்த மாதிரி அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வந்துரு, ஏதோ தப்பாக நடக்க போகிறது மாதிரி எனக்கு தெரியுதுன்னு. அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த கிழவனோட ஃபோட்டோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கா. பெய்க்கோட அப்பா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணுற அப்படி. அவன் எங்க, அவனை என்கிட்ட கூடு அப்படின்ட்டு கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்காப்ல. இவன் யாரை கேட்குறான்னு தெரில, அந்த உண்மையான பெய்க்கை தான் கொலை பண்ணுறதுக்காக கேட்குறானா அப்படின்றது புரிய மாட்டேங்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது, எல்லாரும் பயந்தே போயிடுறாங்க. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்க, இவங்க வந்துட்டு உள்ளே வரும்போதே அவன் வாசல்லாம் நின்றுட்டு தான் இருந்திருப்பான். ஆனாலுமே அவன் இருக்கான் அப்படின்ற விஷயங்கள இந்த அம்மா யாருக்கிட்டையுமே சொல்லலை. சரி வெளியே போங்க, தீ எரியுது வெளியே போங்க அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க அடிச்சு பிடிச்சி.
அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டான். அப்போ அந்த போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த உண்மையான பேய்க்கு வந்துட்டு அந்த மெமோரியல் சர்வீஸ் கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு. எது என்ன அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா அங்கே வெறும் புகையாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வெளியே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாயிருது. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா பயங்கரமாக புகையெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இன்ஹா பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. நானும் ஹீஜும் ஒன்றா தான் வந்தோம், ஆனால் அவள் எங்கே போனான்னு தெரிலன்ட்டு. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவனும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறான். அவளை காணும். அப்போ அந்த பேய்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, நான் அவளை கொலை பண்ண போகிறேன், உண்மைக்குமே உன் ஒய்ஃபை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளியே வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஒரு காரில் தான் கடத்திட்டு போயிட்டுருக்கான். கழுத்தில் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்றுனா அது ஹீஜு தானே அப்படி. இங்கே பாருடா, உன்னோட கைவிரல் கூட அவன் மேலே படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னை கொன்றுவேன். உனக்கு நான் தானே முக்கியம், நீ ஏன் அவளை வந்துட்டு ஹர்ட் பண்ணுற, அவளை விட்டுரு அப்படின்னு. அட இந்த விஷயம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. உன்னோட டர்ன் வந்து சீக்கிரமாகவே வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த கிழமை ஆசைப்பட்ட மாதிரியே நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே வந்துட்டு ரிச்சாக தானே இருந்துகிட்ருக்கு. அதை என்னால் டாலரேட் பண்ண முடியாதுப்பா. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி உன்னை இருக்கவே விட மாட்டேன். உனக்கு உண்மையான வழினா என்னன்னு தெரியுமா? அதை நீயுமே அனுபவிக்கணும். ஏன்னா அன்னைக்கு நீ சும்மா நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. நான் சாகிற அந்த பெயினை நீ பார்த்துட்டு தானே இருந்த. கண்டிப்பாக அந்த பெயினையும் உன்னை நான் ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அவளோட லொக்கேஷனை வந்துட்டு அவன் ஆன் பண்ணி தானே வச்சுருந்துருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எப்படியாவது போகலான்னு காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஹீஜுட்டையுமே பேசிகிட்டு இருக்கான். ஹீஜு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் அங்கே வருவேன் அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இல்லை வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு. ஸோ இது என்னோட டர்னு. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. காரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண. அந்த கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா கதறான், ஏய் என்ன பண்ணுற, திரும்பவும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தானே அன்றைக்கி சொன்ன இந்த விஷயங்களை நீ தானே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. ஸோ நான் தானே ஸ்டார்ட் பண்ணேன், நானே இதை முடிச்சு வைக்கிறேன்டா. இதுக்கப்புறமா நீ ஹீரோவை கஷ்டப்படுத்தவே கூடாது, அதை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் ஒரு இடத்துல சொருகிட்டு இருக்கா. இந்த சத்தம் மட்டும் நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மூச்சு கூட அவனால் விட முடியல. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்துட்டு ஒரு ஏரிக்குள்ளேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அந்த காரு மட்டும்தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருந்தால் அந்த 2 பர்சன்ஸுமே காணோம். அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சீக்கிரமாகவே நாங்கள் கண்டுபிடிப்போம், இன்வெஸ்டிகேட் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த பேய்க்கோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்துட்டு காமிக்கிறாங்க. இவனை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று தான் வச்சுருக்கான். ஸோ அவன் ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கானா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சு அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். ஏண்டா இது என்னடா செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா, இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவனே ஒரு கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகி உட்காந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் பேப்பர் எடுத்து ரீட் பண்ண போகிறான். முடியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ரொம்ப வருஷமா இந்த விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிருக்கேன். நான் ஒன்றும் உண்மையான பேக்ஸியோன்னு கிடையாது. அந்த சேர்மன் பேய்க்கோட கிராண்ட்சனுமே நான் கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி என்னை மிரட்டினா அந்த கிட்னாப்பர் வந்து கிட்னாப் பண்ணிட்டான். இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்னு. நான் வந்துட்டு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக அவங்க முன்னாடி நின்று இந்த விஷயங்களை கேட்கல, ஒரு ரிலேஷனாக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீஜுவோட ஃபோட்டோவை ப்ளே பண்ணுறேன். இவங்க தான் என்னோட ஒய்ஃபு. இவங்களோட நேம் வந்து ஹீஜு. 28 வயசு ஆகுது அப்படின்னு. எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. எது ஹீஜு தான் ஹீரோவோட ஒய்ஃபா? ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, பேசவே முடியல. ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவனும் அங்கே தான் இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறத அவனாலையுமே பார்க்க முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான்.
அவள் வந்து சொல்லியிருந்திருப்பாள, நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோமானே எனக்கு தெரில. ஆனாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா வாக்கிங் போகணும், இந்த பார்க்லலாம் போயிட்டு மற்ற கப்பல்ஸ் மாதிரி ஜாலியாக இருக்கும்லாம் நான் நினச்சிருக்கேன்னு. அந்த விஷயங்கள், அப்புறம் ஹீரோ சொல்லியிருப்பான்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. நான் என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஆசைப்பட்ட விஷயங்கள் எதையுமே செஞ்சதே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரில. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணுறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறான். ஸோ அவங்க அந்த சென்டரில் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. யாராவது என்னோடய ஒய்ஃபை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள், என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சேஃபாக ரிட்டன் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே திரும்பி ஹீஜோவை பார்க்குறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த சீனுக்கு போகிறாங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான், நான் எதுக்கு பிறந்தேன் அப்படின்றத நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் வேற ஒருத்தனோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது நான் ஏன் பேய்க்கா மாறினேன், நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் ஹீஜோ அப்படின்ட்டு. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. ஹீரோனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ அடுத்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும். அப்போது நம்ம இந்த எபிசோடை பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.